கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த வருடத்தின் 11வது மாதமாகிய இந்த நவம்பர் மாதத்தில் நாம் அனைவருமாய் கூடி வரும்படியாக இந்த முதல் நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே விசேஷமாக நம்முடைய கர்நாடக மாநிலம் பிறந்த நாளாக கன்னட ராஜ்யோத்சவாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்நாடக மாநிலத்தில் வசிக்கின்ற மக்களாக இருக்கின்றபடினாலே உங்கள் அனைவருக்கும் கன்னட ராஜ்யோத்சவ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கவும். இந்த நாள் விசேஷ நாள், சீர்திருத்தல் ஆராதனையையும் மற்றுமாய் இந்த நாள் ஆல் செயின்ட்ஸ் டே வாக இது கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள எல்லா திருச்சபைகளும் ஆல் செயின்ட்ஸ் டேவாக இதனை கடைபிடிக்கிறார்கள் நவம்பர் 1ஆம் தேதி. ஆகவே அதனையும் நாம் நினைவு கூறத்தக்கதாக இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். திருச்சபையை சீர்திருத்தம் செய்த சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரி அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய சாதனைகளை நாம் இந்த நாளில் தியானம் செய்து கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் கூடி வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய பரிசுத்த ராபோஜனத்தில் பங்கு பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உள்ளத்தில் சாட்சியாக வாழ நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடி வந்திருப்பதை கடவுள் தாமே ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவரையும் நாம் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரித்துக் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே, இந்த நவம்பர் மாதத்தின் 1ஆம் நாளிலே எங்கள் அனைவரையும் உடைய ஆலயத்தில் ஒன்று கூடி வரும்படி செய்து உம்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும், கர்த்தாவே, நீர் செய்த பற்பல ஆத்தும சரீர நன்மைகளை நினைத்து பார்த்து எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவும், வார்த்தைகளை கேட்டு உடைய சாக்கிரமத்தில் பங்கு பெற்றும் சாட்சியுள்ள மக்களாக ஜீவிக்கவும், இந்த நாளிலே ஆல் செயின்ட்ஸ் டே சகல பரிசுத்தவான்களுடைய நாளை நாங்கள் ஆசரிக்கவும், அதே போல இந்த பரிசுத்தவான்களுடைய நாட்களை ஆசரிக்கின்ற நாளிலே சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் செய்த அரும்பெரும் காரியங்களையும், திருச்சபையை சீர்திருத்தம் செய்து நாம மகிமைக்காக வேத புத்தகங்கள் வெளிவரும்படி செய்த அந்த மகத்தான நிகழ்வையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளில் சுவாமி எங்களை உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா துதி ஸ்தோத்திர பலிகளையும் பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மறுமரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 50வது பாடலை நாம் பாடுவோம்.
சபையார் அனைவரும் அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் வேத பாகங்களை நாம் வாசிக்க கேட்போம். நாளுக்குரிய வேத பாகம் திருத்துவ பண்டிகை பின்வரும் 21ஆம் ஞாயிறு. இதே நாளிலே நாம் ஆல் செயின்ட்ஸ் டேவாகவும் 503வது சீர்திருத்தல் நாளாகவும் நாம் ஆசரிக்க இருக்கிறோம். ஆகவே 21வது நாளுக்குரிய திருத்துவ பண்டிகைக்குரிய வேதபாகங்களை நாம் வாசி கேட்போம். முதலாவது வேதபாகம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரை. பழைய ஏற்பாட்டுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் அப்போகாலிப்டிக் ரைட்டிங் ரெவலேஷன் சாப்டர் 7 verses 9 to 17. Today's first reading is being taken from Book of Revelation chapter 7 verses 9 to 17. After these things I looked, and behold, a great multitude which no one could number, of all nations, tribes, peoples, and tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands, and crying out with a loud voice, saying, Salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. And all the angels stood around the throne, and the elders and the 4 living creatures, and fell on their faces before the throne and worshipped God, saying, Amen. Blessing and glory and wisdom, thanksgiving and honor and power and might be to our God forever and ever. Amen. Then one of the elders answered, saying to me, Who are these arrayed in white robes, and where did they come from? And I said to him, Sir, you know. So he said to me, These are the ones who come out of the great tribulation and washed their robes and made them white in the blood of the Lamb. Therefore they are before the throne of God and serve him day and night in his temple. And he who sits on the throne will dwell among them. They shall neither hunger anymore nor thirst anymore. The sun shall not strike them, nor any heat. For the Lamb who is in the midst of the throne will shepherd them and will lead them to living fountains of water. And God will wipe away every tear from their eyes. Here ends today's first reading. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. Today's epistle reading is taken from the epistle of Saint John, the first letter of Saint John, chapter 3, verses 1 to 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோம். நாம் கேட்போம். பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு மேன்மையானது என்று பாருங்கள். கடவுளின் பிள்ளைகள் என்னும் நாமத்தையே நமக்கு அருளிச் செய்தார். நாம் கடவுளின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மையும் அறிந்து கொள்ளுகிறதில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனிமேல் என்னவாய் இருக்கோம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறபடியே நாம் அவரை தரிசிப்பதினால் அவரைப் போலவே இருப்போம் என்று நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட நன்னம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்பதை வாசிக்க வேண்டிய நிருப வாக்கிய பகுதி வாசிக்கப்பட்டிருக்கின்றது. சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை.
மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 12 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இதைக்கான சுவிசேஷ வேத வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் மூலமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. விசுவாச பிரமாணத்துக்கு தயவு செய்து முடியாதவர்கள் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடப்பட்டு சிலுவையில் மரித்தோடு கொல்லப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலது பாசத்தில் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்தலும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபை, பரிசுத்த வருடைக்கும் பாவ மன்னிப்பும் சரீர விருத்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் தயவுக்கு அமர்ந்திருக்கவும். இப்பொழுது சீர்திருத்தல் ஆராதனையின் பகுதியை நாம் தொடர்வோம். ஆராதனையோடு கூட சேர்ந்து இதை நாம் தொடர்வோம். வெண்பா மத்தியில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபை தலைவர் திரு நன்னன் சாமி. இது முடிந்த பிறகு தொடர்ந்து திருச்சபை ஒரு சிந்தை செய்கிறார். மேதினியில் வேத விதி
திருச்சபையோரே சிந்தை செய்வீரே தேவனது செய்கை நீரே. மருந்த புதைய போம் மரக்கொள் தெய்வம் போம் மறையிருந்த நிலைய வாறு சொல்வோம். மருந்த புதைய போம் மரக்கொள் தெய்வம் போம் மறையிருந்த நிலைய வாறு சொல்வோம். பிரிந்ததும் மீனிங்கு ஆம் சிஸ்து என்போரை பிரிந்ததும் மீனிங்கு ஆம் சிஸ்து என்போரை பிரசங்கித்தாரென நாம் கொள்ளுவோம். பிரசங்கித்தாரென நாம் கொள்ளுவோம். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே தேவனது செய்கை நீரே. வேத விரோதிகள் வெளிவர வேதுமின்றி விசனமாய் நான்கடி சில பேர். வேத விரோதிகள் வெளிவர வேதுமின்றி விசனமாய் நான்கடி சில பேர். ஆதரவாயக பட்டு பிரதிகளோ ஆதரவாயக பட்டு பிரதிகளோ அமைந்திருந்ததிலே அமைந்திருந்ததிலத்தின் ஆசையிலே. திருச்சபையோரே சிந்தை செய்வீரே தேவனது செய்கை நீரே. உத்தரிப்பு கிரியை உபவாச தர்மமிசா உலவினதை எதற்கு ஒப்பிடுவோம். உத்தரிப்பு கிரியை உபவாச தர்மமிசா உலவினதை எதற்கு ஒப்பிடுவோம். பக்தியாய் சந்நியாசம் பற்பல பேர் வணக்கம். பக்தியாய் சந்நியாசம் பற்பல பேர் வணக்கம். பரம்பினதென்று என்று சேர்ப்பிடுவோம். பரம்பினதென்று என்று சேர்ப்பிடுவோம். திருச்சபையோரே சிந்தை செய்வீரே தேவனது செய்கை நீரே. தொடர்ந்து 641வது பாடலை பாடுவோம். சத்தியமா தெளிவிலே சாரமுறை துளிவிலே. சத்தியமா தெளிவிலே சாரமுறை
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் நம்முடைய விசுவாச லுத்தரன் திருச்சபையின் விசுவாச குடும்பமாக கடவுளை ஆராதிக்க 3 நிகழ்வுகள் இந்த நாளில் மையப்படுத்தி இந்த பிரசங்கத்தை இந்த நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, உலகம் முழுவதும் ஆசரிக்கின்ற ஆல் செயின்ட்ஸ் டே இந்த நாளில் நவம்பர் 1ஆம் தேதி ஆசரிக்கப்படுகிறது. ஆல் செயின்ட்ஸ் டே என்றால் என்ன என்பதையும், இரண்டாவதாக மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் திருச்சபைக்காக செய்த சீர்திருத்தம், அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு, கடவுளுக்காக அவர் பட்ட இன்னல்கள், சாதனைகளை குறித்து நாளில் தியானம் செய்ய இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 21ஆம் ஞாயிற்குரிய தியான பகுதியையும் சேர்த்து இதில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். கடவுள் தாமே இந்த விசேஷ நாளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து எப்பொழுதும் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம் வாழ கிருபை செய்வராக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, உடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கவும், உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து உம்மிடத்தில் நாங்கள் வந்து சேர்ந்து நித்தியகாலமாய் உம்மோடு வாழ எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் ஏன் இந்த ஆல் செயின்ட்ஸ் டே மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் ஆல் செயின்ட்ஸ் டே, இதே ஆல் செயின்ட்ஸ் டேல தான் மார்ட்டின் லூத்தர் மரித்த போது ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சில் சகல பரிசுத்தவான்களுடைய சபை என்று இருக்கின்ற வித்தன்பர்க் கேசல் ஆலயத்தில், அதற்கு இன்னொரு பெயர் ஆல் செயின்ட்ஸ் சர்ச், அதிலே தான் அவரை புதைத்தார்கள். நான் அந்த வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறேன், என்ன பார்த்தீங்களா? எல்லாரும் யாரும் பார்க்கல? ஓகே. அது மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவருடைய கல்லறை பிரசங்க பீடத்திற்கு அருகிலே அது புதைக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்க பீடம் இங்கே வந்து இவ்வளோ ஆகிட்டு இருக்குது. அந்த கேசல் சர்ச்சில் நான் ஜெர்மனிக்கு போயிருக்கும்போது பார்த்தேன். ரொம்ப உயரமாக இருக்கும். 2nd ஃப்ளோரில் இருக்கிற ஹைட்டு இருக்கும். அது படியில் ஏறி போகணும். கடவுளுடைய வார்த்தை உயர்ந்தது என்பதை மற்றவர்களால் இப்படி பார்க்கணும். எஸ்ராவின் காலத்தில் வந்து எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள், அவர் வந்து எப்போ பேசுவார்னு சொல்லிட்டு கடவுளுடைய வார்த்தை. அதே போன்ற ஒரு எண்ணத்தோடு தாகத்தோடு இருந்தார்கள். அந்த பிரசங்கம் மேடைக்கு கீழே அவருடைய கல்லறை புதைத்திருக்கிறார்கள். அதற்கு குவைட் ஆப்போசிட் அந்த பகுதியில் அவருடைய நண்பர் பேராசிரியர் பிலிப் மெலாங்டன் அவருடைய கல்லறை அதே சைஸில் தான் இருக்குது. 6 அடின்னு சொல்லுவாங்க, 6 அடி கிடையாது, அது வந்து ஒரு 2 அடி தான் இருக்கும், 2.5 அடி இருக்கிறது. நம்ம 6 அடியில் கடத்தினாலும் சரி, 2 அடியில் கடத்தினாலும் சரி, நாம் வாழ்ந்த விதம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த விதம் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. பூமியிலே வாழ்ந்த விதம் அது கல்லறையில் எழுதப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆல் செயின்ட்ஸ் டே என்பது முதலாக கிரேக்க திருச்சபைகளில் இது ஒரு பாரம்பரியமாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. The festival was celebrated by the Greek church in honor of all the saints in the 4th century. 4வது நூற்றாண்டில் இந்த பழக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் அதாவது அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் ஆசரிக்கின்ற போது இரத்த சாட்சிகளின் ஞாயிறு என்று சொல்லி அவர்கள் அதனை ஆசரித்தார்கள்.
குறியாக்கேட்டோன் அகியோன் என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில் இதற்கு அர்த்தம் இரத்த சாட்சிகளின் ஞாயிறு, த சண்டே ஆஃப் தி மார்டையர்ஸ் என்று சொல்லி. இந்த ஒரு நிகழ்வை ஐரோப்பிய திருச்சபைகளில், வெஸ்டர்ன் சர்ச்சஸ்களில் யார் முதலாக ஆரம்பித்தது என்று பார்க்கின்ற போது போனிஃபேஸ் என்ற ஒரு கடவுளுடைய ஊழியக்காரர், ஒரு ஆர்ச் பிஷப். அவருடைய காலத்தில் இந்த ஒரு நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட்டது. அது எப்பொழுது என்று பார்க்கின்ற போது 7வது நூற்றாண்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது. கிரேக்க திருச்சபையில் 4வது நூற்றாண்டில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஐரோப்பா இருக்கின்ற திருச்சபைகளில் போனிஃபேஸ் என்ற ஒரு கடவுளுடைய ஊழியர் மூலமாக 7வது நூற்றாண்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போனிஃபேஸ் என்பவருடைய இயற்பெயர், சொந்த பெயர் வின்ஃப்ரெட் என்று சொல்லி. அவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். இங்கிலாந்தில் பிறந்து 17வது வயதில் அவருக்கு குரு பட்டம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் மிஷினரியாக, ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் அவர் மிஷினரியாக ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டார். ஜெர்மனியிலே அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது அந்த இடத்துல அவர் சுவிசேஷ வேலையையும் புதிய ஆத்துமாக்களை ஒன்று சேர்த்து திருச்சபைகளையும் புதிய திருச்சபைகளையும் அவர் சிறப்பாக செய்து கொண்டு வந்தார். அந்த நேரத்தில், அதாவது 8வது நூற்றாண்டின் துவக்கத்தில் பார்க்கின்ற போது போப் கிரெகரி என்பவர் அவரை ரோம்க்கு அழைத்து, இத்தாலியினுடைய தலைநகரமாக இருக்கின்ற ரோம்க்கு அழைத்து அவர் செய்த அந்த பணியை பாராட்டி அவருக்கு பிஷப் பதவி கொடுத்து அந்த பெயரை, வின்ஃப்ரெட் என்ற அந்த பெயரை போனிஃபேசியஸ் என்று சொல்லி மாற்றினார். அந்த பெயரை கொண்டு அந்த காலத்திலிருந்து தான் அந்த நாளை அவர்கள் ஆசரிக்க அவர்கள் முன்வந்தார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அநேக மக்கள் புனிதர்களாக அந்த காலங்களில் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாட்களை கொடுத்து அதனை அவர்கள் they will have to revere them, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஆனால் 365 நாளும் போதாது என்ற ஒரு காரணத்தினால எல்லா புனிதர்களையும் சேர்த்து ஒரு நாளில் வைக்கலாம் என்று சொல்லி நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில அந்த ஒரு காரியத்தை செய்தார்கள். 745வது வருடத்தில், அதாவது மிடில் பார்ட் ஆஃப் தி 8th century, அந்த நாளில் அவரை மறுபடியும் அழைத்து ஆர்ச் பிஷப்பாக அவரை பதவி உயர்த்தினார். காரணம் என்னென்றால், அவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டே வந்தார். புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி திருச்சபைகளை உருவாக்கி கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் 755வது வருடத்தில் பார்க்கின்ற போது அவர் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினார். அவர்களுக்கு கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தல் கொடுக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு பெரிய கூட்டத்தார் மிக மூர்க்கமான கோபத்தோடு வந்து அவர் மேல் பாய்ந்து அவரையும் 52 பேர், அவரோடு கூட இருந்த 52 பேரையும் கொன்று போட்டார்கள். அவர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அதனுடைய நினைவாக எல்லாரையும் சேர்த்து அந்த நாளிலேயே அவ்வளவு பேர் மரித்தது நிமித்தமாக நவம்பர் மாதத்தில் இதனை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பின்னாளில் தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே அந்த ஒரு நிகழ்வைத்தான் இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் கூட இந்த ஒரு நிகழ்வை 9வது நூற்றாண்டில் ஆரம்பித்தார்கள். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்று சொல்கின்ற போது ஜெர்மனியில் ஆரம்பிக்கப்பட்டது, இங்கிலாந்தில் 870 அது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பிற்காலத்தில் லுத்தரன் சபைகளிலும் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது லுத்தருக்கு பிறகு லுத்தரன் சபை 16வது நூற்றாண்டில். ஆனால் அவர்கள் கூட நவம்பர் 1ஆம் தேதியிலே தான் இந்த புனிதர்களுடைய எல்லா சகல பரிசுத்தவான்களுடைய தினத்தை அவர்களும் ஆசரித்து கிறிஸ்துக்காக, சுவிசேஷத்திற்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களை இழக்க கொடுத்த மக்களை நினைவு கூர்ந்த ஒரு தினமாக இருக்கிறது. ஆகவே தான் இது ஆல் சோல்ஸ் டே இல்லை, அதாவது மரித்தவர்களை நம்ம இது பண்ணுறோம்ல, கல்லறை தினம் என்று சொல்லி, அது
இது பலர் அப்படி நினைத்தாலும் இது ஒரு விதத்துல அப்படிதான். ஆனால் தியாகிகள். ஆகவே தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம என்னன்னு பார்க்குறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 - 17 வரை பார்க்கின்ற போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தின போது அங்கே கேட்கிறார் 9ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அங்கே எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். எல்லா தேசத்தை சேர்ந்தவங்களும், எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். வெள்ளை அங்கிகளை தரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிற இவர்கள் யார் என்று சொல்லி 13ஆம் வசனத்துல ஒரு மூப்பர் கேட்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த குருத்தோலை என்ன என்று பார்க்கின்ற போது குருத்தோலை இட் சிம்பலைசஸ் ரைச்சியஸ் அண்ட் விக்டரி, நீதி நியாயத்தையும் வெற்றியையும் குறிக்கின்ற ஒரு கருவியாக அது இருக்கிறது, ஒரு பொருளாக இருக்கிறது குருத்தோலை. 14ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது இவர்கள் யார் என்று அந்த மூப்பர் கேட்கின்ற போது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். they come out of great ordeal. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஸோ இந்த பரிசுத்தவானுடைய கூட்டம் என்று சொல்கின்ற போது எல்லாரும் சாவறாங்க, எல்லாருக்காகவும் சேர்ந்துதான் கல்லறை கொண்டாடப்படுது. ஆனால் இவர்கள் பரிசுத்தவான்கள், ஆல் செயின்ஸ் என்று சொல்லும்போது, அதாவது மார்ட்டின் லூத்தர் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை, ஆனாலும் கூட அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். ஆனாலும் கூட தேவனுக்காக அவர் தைரியமாக நின்று அந்த சீர்திருத்தத்தை அவர் செய்து முடித்தார். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள், பாக்கியவான்கள் இவர்கள். 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவருக்குள்ளாக வாழ்ந்து அவருக்குள்ளாக ஓட்டத்தை ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். they will leave out all their labor, all their pains and pathos. அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ ஆகவே தான் இங்கே இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்துக்குள்ளாக அவர்கள் செய்த காரியங்கள் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இல்லை என்றால் சேர்கின்ற இடம் வேறு இடமாக இருக்கும். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்து அவரை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அனுபவம் யாருக்கு கிடைக்கும்? அவருக்கென்று உண்மையாய் வாழ்ந்தவர்களுக்கு தான். ஆகவே இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற நமக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். 14ஆம் வருஷத்துல பாருங்க, இந்த அதாவது பரிசுத்தவான்களை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவரே என்ன பண்ணுவாரு? மேய்த்து. அங்க கூட அவர் மேய்க்கிறார், இங்கேயும் நம்மை மேய்க்கிறார். தாவீதினுடைய அனுபவம் அதுதான். நான் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை நடத்துகிறார். He gives his own personal statement in Psalm 23. இங்கேயும் நடத்துகிறார், அங்கேயும் ஆட்டுக்குட்டியானவர் நடத்துகிறார். அடுத்து அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். So he is shepherding and also he is leading. இங்கேயும் நம்மை நடத்துகிறார், இங்கேயும் நம்மை மேய்க்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அங்கேயும் சந்திப்பார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலிகள் இல்லையா? அவர் பிரியமாய் நடக்கின்ற போது இங்கேயும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். மார்ட்டின் லூத்தர் இந்த பாக்கியத்துக்குள்ளாக அவர் சென்றார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 5 பார்க்கின்ற போது நீதியின் மேல் பசிதாகம் உடையவராய் அவர் இருந்தார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். 10ஆம் வசனத்துல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்கள், மார்ட்டின் லூத்தர் அங்க இருப்பார்.
இதுதான் நம்முடைய விசுவாசம். அவருக்காக நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்கள். அதன் பிறகு பாருங்க 11ஆம் வசனத்துல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். மார்ட்டின் லூத்தர் கூட அவர் நியாயத்தை சொன்னார். நியாயத்தை சொல்லுகின்ற போது அவர் அதாவது கள்ள உபதேசம் செய்தார் என்று சொல்லி அவரை திருச்சபை விட்டு நீக்கிறார்கள். ஆனால் கூட அவர் கவலைப்படவில்லை. அந்த திருச்சபையை விட்டு நீக்கிற அந்த எக்ஸ்கம்யூனிகேஷன், அந்த ஆர்டர்ஸ், அந்த டாக்டர் ஜோஹனஸ் எக் கொண்டு வந்த போது அதை வாங்கி கிழித்து எல்லாரும் முன்பாக கிழித்து தீயிலே போட்டு அவர் எரித்து போட்டார். நான் நீதியாய் செய்கிறேன் என்று சொல்லி அவர் தைரியமாக நின்றார். ஆனால் அவரை வசை மாறி பொழிந்தார்கள், அவருடைய உயிருக்கு கொலை வைத்தார்கள். அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே. துன்பப்படுத்துறதுக்குன்னே இருப்பாங்க ஜனங்க. அது யார் செய்கிற வேலை? பிசாசு செய்கிற வேலை. யாக்கோபு எழுதின நிருபம் 4:7 பார்க்கின்ற போது அங்கே ஒரு காரியத்தை பரிசுத்தவான்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்கள். அப்பொழுது என்ன ஆயிடுச்சு? பிசாசு ஓடி போனது. அதுதான் அங்க இருக்குது. James 4:7. They submitted themselves before God. They humbled themselves before God. And they carried out all the wills and the plans of God. And they resisted the evil. They resisted the devil. அது பார்த்தோம். Resist the devil and it will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு நீதி நிமித்தம் துன்பப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன் அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும்? என்ன அப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்று பார்க்கின்ற போது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர், அதாவது 16ஆம் நூற்றாண்டில் இந்த சீர்திருத்தத்தை செய்தார். ஆனால் ஆண்டவரால் துவக்கப்பட்ட திருச்சபையானது 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களால் நடத்தப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பாருங்கள், முதலாவது திருச்சபை எருசலேமிலே ஆரம்பிக்கப்படுகிறது இல்லைங்களா? எருசலேமிலே அவர்கள் கூடி 11 சீஷர்களும் பேதுரு முதலாவது எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 2:14 அங்க இருக்கின்ற எல்லா மக்களும் கடவுளுடைய வார்த்தை கேட்டு 3000 பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். திருச்சபை உருவாகிறது. அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் வளர்ந்த திருச்சபை 4ஆம் வட்டத்தில் மிகுந்த மோசமான நிலைமையை அது சந்தித்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 16ஆம் நூற்றாண்டில் பார்க்கின்ற போது அதனுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்தது. ஆனால் இந்த மோசமான நிலைமைக்கு காரணமாக இருந்தது யார் என்று பார்க்கின்ற போது, அந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக அவர்தான் திருச்சபைக்கு தலைமை பதவியை கொண்டவர் என்ற ஒரு நம்பிக்கை ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு இருந்தது. அதை இன்றைக்கும் அவர்கள் நம்புகிறார்கள். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற போப்புகள் கிறிஸ்துவ தலைமையை அவர்கள் பொறுப்படுத்திக் கொண்டு நடத்தி வந்தார்கள். அதனுடைய தலைமையிடம் எது என்று பார்க்கின்ற போது ரோம், இத்தாலியில் இருக்கின்ற ரோம், வாட்டிக்கன் இன்றைக்கு பார்க்கிறோம். அதே ஒரு பெரிய ஒரு குட்டி நாடு. உலகில் ஒரு சின்ன நாடு எது என்று சொல்வது வாட்டிக்கன் தான். அது குட்டி நாடு ஆச்சுங்களா. அதனுடைய தலைவராக இருக்கிறவர் போப். 16ஆம் நூற்றாண்டில் அதுக்கு முன்பதாக இருந்த ஒரு நிலைமையை பார்க்கின்ற போது 13ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு போப், அதாவது போப் இன்னசென்ட் என்பவர் எழும்பி மிக கொடூரமாக அவர் செய்தார். அதை ஏற்கனவே ஒரு முறை பகிர்ந்திருக்கிறேன். இங்கிலாந்திலே ஒரு ஆர்ச்சி பிஷப்பை அவர் அப்பாயிண்ட் செய்த போது அதனை எதிர்த்து கேட்ட அந்த ராஜாவை அவர் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணினார். அவருக்கு சப்போர்ட் செய்த மக்களை அவர்களையும் அவர் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணார். 5 வருடம் நீங்கள் கடவுளை தொழுது கொள்ளக்கூடாது, உங்களுக்கு ராபோஷனம் கிடையாது என்று சொல்லி.
5 வருடம் அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அந்த வேதனை எல்லா இடங்களிலும் பற்றி பிடித்து கொண்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த நிலைமை அப்படியே தொடர்ந்து வந்தது. மார்ட்டின் லூத்தருக்கு முன்பதாக அதாவது சீர்திருத்தத்தினுடைய முன்னோடிகள் என்று பார்க்கின்ற போது பீட்டர் வால்டோ என்பவர் 12வது நூற்றாண்டிலே சீர்திருத்தத்துக்காக அவர் பெரும் பிரயாசம் பட்டு பல காரியங்களை செய்தார். அவருடைய சீஷர்கள் மற்றும் ஜான் விக்லிஃப் 14ஆம் நூற்றாண்டிலே, ஜான் ஹுஸ் என்பவர் 15ஆம் நூற்றாண்டிலே, சாவனரோலா, எராஸ்மஸ், இன்னுமாய் அவருடைய சீஷர்கள் ஏராளமான பேர் இந்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய உயிர்களை கொடுத்தார்கள். அநேகருடைய தலை வெட்டப்பட்டது, அநேகரை உயிரோடு கொளுத்தினார்கள், சிலரை அதாவது எண்ணெயில் போட்டு அவர்கள் வாட்டி எடுத்தார்கள், உயிரோடு அவர்களை கொளுத்தி விட்டார்கள். இப்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து யார் போப்புக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, யார் ரோம் விரோதமாக பேச்சு எழுப்புகிறார்களோ அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். ஆகவே யாரும் பேசக்கூடாது என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகத்தான் மிக கொடூரமாக அவர்களை தண்டித்தார்கள். இதனை பார்த்த மார்ட்டின் லூத்தர் 16வது நூற்றாண்டில் இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதற்கு முன்பதாக திருச்சபையினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற போது, உலகிலே கடவுளின் பிரதிநிதி போப் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி அந்த காலத்தில் அவர்கள் ஒரு மாயை ஏற்படுத்தினார்கள். போப் ஆண்டவர் மாத்திரமே உலகத்திலே கடவுளுடைய ஒரே ஒரு பிரதிநிதி, இஸ் தி ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் என்று சொல்லி, அவர் தவறே செய்யாதவர். யாராவது தவறு செய்யாதவருக்கு நல்லவர் இருக்க முடியுமா? ஏசாமியே சொல்றாரு, நல்ல போதகரேன்னு சொல்லும்போது என்னன்றாரு, என்னை நல்லவன் என்று ஏன் சொல்றாரு? ஏன்னா அவர் ஒரு மனுஷனாக இருக்கிற யாருமே நல்லவன் இல்லைன்றதை அவர் சொல்லுகிறார். இவர் தவறே செய்யாதவர் என்று அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள். மக்களின் பாவங்களை மன்னிக்க தெய்வீக அதிகாரம் கொண்டவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்றனர். இன்றைக்கு நாங்களும் மன்னிக்கிறோமா? இது மார்ட்டின் லூத்தர் அதன் பிறகு செய்த புரட்சியால் வந்ததுதான். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். போய் அதாவது கத்தோலிக்க குருமார்கிட்ட சொல்லி அவருக்கு மறுபடியும் இல்லை, நீ டைரக்டா பண்ணு. அவர் ஒருவர் மாத்திரம் இல்லை, அவருடைய ஊழியத்தை செய்கின்ற எல்லா பணிவிடையாளர்களும் மன்னிக்க அதிகாரம் படைத்தவர்கள். மன்னிக்க அதிகாரம் படைத்தவர்களோடு கூட சேர்ந்து அவரை பார்க்க வேண்டும். ஆகினால் இந்த பக்கம் ஆள்றார், உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறேன். இதே போலதான் பழைய ஏற்பாட்டில் கூட பிரதான ஆசாரியர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அவருடைய பாவங்களுக்காகவும் அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள், பலி செலுத்தினார்கள், காணிக்கை படைத்தார்கள். ஆனால் இவர்கள் மாத்திரமே, போப் மாத்திரமே மன்னிக்க தகுதி உடையவர் என்பதை சொன்னார்கள். அது வேதத்துக்கு விரோதமானது. போப்புகள் அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது அவருடைய ஆடம்பர வாழ்க்கை, அரண்மனை போன்ற ஒரு வாழ்க்கை, அரண்மனையில் வாழ்கின்ற ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இந்த போப்புகள் இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஒரு குட்டி நாளில் அவர்களுக்கு எல்லாம் படைபலம் இருந்தது, போர் வீரர்கள் இருந்தார்கள், போலீஸ் ஃபோர்ஸ், இன்னுமா எல்லா வசதியும் இருந்தது. அன்றைக்கு அவர்கள் என்ன சட்டத்தை போடுகிறார்களோ அதனை எல்லா தேசத்தில் இருக்கின்ற ராஜாக்களும் கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை கவிழ்த்து விட்டு இவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறவர்களை அங்கே அப்பாயிண்ட் பண்ணினார்கள். ஸோ பதவிகளை விற்று, திருச்சபை பதவிகளை கூட பணத்தை பெற்றுக்கொண்டு விற்றார்கள். ஏன்னா போப்பு தேர்ந்தெடுக்கிறது யாரா? கார்டினல்ஸ். அவர்களை அதாவது அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பெரும் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு சாதகமாக, இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம அதாவது அது தோண்ட தான் வர்ற காரியமாக இருக்கு. பணத்தை கொடுத்து அந்த காரியத்தில் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்தார்கள். ஒரு இழிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக தலைமைக்கு அருகதையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குருக்கள் சபைகளை ஆட்சி செய்தனர். இப்போ போப் அந்த மாதிரி இருக்காருன்னா அவர் மகாராஜான்னா அது கீழே இருக்கிற குட்டி ராஜாக்கள் யாரு? பாஸ்டர்ஸ். அவர்கள் சபைகளை ஆட்சி செய்தனர். மக்கள் தங்களை பாவங்களை கண்டிப்பாக குருவிடம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் லூத்தர் சொன்ன காரியம் என்ன என்றால்,
அவர்கள் ஆலயத்தில் வந்து பொதுவாக அவர்கள் அறிக்கை செய்யட்டும், அவருடைய பாவங்களை குருவானவர் மன்னிக்கட்டும். எதுக்கு தனித்தனியா போய் சொல்லணும்? தனித்தனியா ஆண்டவர்கிட்ட நீ சொல்லு, அவரும் உன்னை கேட்க மாட்டாரா? அதுதான் அவருடைய வாதம். தட் இஸ் இஸ் ஸ்டாண்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த பதவிகளை பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து அவர்கள் அந்த பதவியில தக்க வைத்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பாவ தண்டனை குறைப்பு, பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குவதனால் இந்த அதாவது பாவ தண்டனை குறைகிறது. நீங்கள் எவ்வளோனா பாவம் செய்யலாம், ஆனால் அதுக்குரிய பாவ மன்னிப்பு சீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்த பாவத்திலிருந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இவ்வளோ குறைஞ்சிடும், இவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கன்னா இவ்வளோ குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அங்கே இன்னைக்கு சொல்கிற அதாவது இந்த பொலிட்டிக்கல் இது அரீனாவில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? கலெக்ஷன், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்றது இங்கே வந்து நம்ம பார்க்குறோம். திருச்சபையிலையும் இது போன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை எதிர்த்தார் மார்ட்டின் லூத்தர், எதிர்த்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு சீட்டினாலே தான் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் அது வேதத்துக்கு விரோதமானது. கிறிஸ்து நம் பாவங்களுக்காக நம்மை அவர் விடுவிக்கிறவர் என்று. ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து நம் பாவங்களுக்காக நம்மை தண்டிக்கும் கொடிய நீதிபதி. அவரை ரொம்ப பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆகினால ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம், ஒரு பீதி ஏற்பட்டது. ஒரு பேனிக் சிச்சுவேஷன். they created a panic situation among people. கடவுள் எவ்வளோ அழகானவர், அவர் ஒரு தண்டிக்கிற ஒரு கொடிய நீதிபதி என்று காட்டும் போது ஜனங்கள் என்ன பண்ணோம்? பயந்து வேற வழியில் இவங்க சொல்கிற பேச்சு கேட்கலாம் என்ற நிலைமைக்குள்ளாக அவளை நடத்தினார்கள். கிறிஸ்து நம்மை வெறுத்து ஒதுக்குவதால் நாம் நேரடியாக அவரிடத்துல ஜெபம் செய்ய முடியாது, அதனை அவர் தள்ளிவிடுவார். ஆகினால we need some இடைத்தரகர்கள் என்று தான் சொல்ல முடியும். மீடியேட்டர் என்று சொல்லும் மத்தியஸ்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்விழந்து கிடந்த நமக்கு, கடவுளுக்கும் நமக்கும் ஏற்பட்ட பகைமையிலிருந்து நம்மை ஒன்று சேர்க்க அவர் தான் மத்தியஸ்தராக வந்தார். ஆனால் இங்கே கிறிஸ்துவை ஒரு கொடிய நீதிபதியாக காட்டி அவர் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார். மரியாள் மூலமாக நாம் ஏறெடுத்தால் அதனை அவர்கள் சொல்லி அதன் மூலமாக அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக நம்முடைய ஜபம் கேட்கப்படும். புனித சவரியார், பிரான்சிஸ், டொமினிக் போன்றவருடைய அவர்கள் பெயர்களை சொல்லி ஜபிக்கின்ற போது நாம் இதிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான் என்று சொன்னார்கள். அது எதுனா ஜென்ம பாவத்திலிருந்து மட்டும்தான். நம்ம பிறக்கும் போது நம்ம பிறக்கிறோம்ல, நம்ம பிறக்கின்ற போது பாவத்தில் நம்முடைய தாய் நம்மை ஜெனிப்பிக்கிறாள் சொல்லி தாவீது சொல்கிறார். அது வந்து ஜென்ம பாவம். பிறந்த பிறகு நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கர்ம பாவம். அந்த கர்ம பாவத்தை போக்கணும்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நல்ல காரியம்தான், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது நல்ல காரியம்தான். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவள் சொன்ன காரியம் என்னென்றால், ஒரு நல்ல ஒழுக்கத்தை பெற வேண்டும் என்றால் அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா புனித பயணம் பண்ணணும். ஹோலி பில்கிரிமேஜ். இன்னைக்கு கூட நிறைய பேர் போகிறாங்க, வேளாங்கண்ணி போயிட்டு வராங்க இல்லைங்களா? அன்னைக்கு செய்த அந்த பாவ மன்னிப்பு சீட்டு தான் இன்னைக்கு இன்னொரு ரூபத்தில் வருது, ஆசீர்வாத தட்டுன்ற ரூபத்தில். எல்லா திருச்சபைகளிலும் இருக்குது. நிறைய அதாவது சிஎஸ்ஐ திருச்சபைகளில், மெத்தடிஸ்ட் திருச்சபைகளில், லுத்தரன்ஸ் திருச்சபைகளில் அது கடவுளுக்கு விரோதமான காரியம். சில ஊழியக்காரனை தொட்டா உடனே விழுந்துருவாங்க. இந்த காரியங்கள்லாம் கூட இன்னைக்கு நடக்குது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியம். சரி, இந்த நல்லொழுக்க வாழ்க்கையினால என்னென்ன செய்யணும்னு பார்க்கும்போது புனித பயணம் மேற்கொள்ளணும். அன்னை மரியாளுடைய தலைமுடியை அவர்கள் தரிசிக்கணும், போய் பார்க்கணும், ரோமில் வச்சிருக்கிறாங்க. அடுத்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஆணியை
போய் அவர்கள் வணங்க வேண்டும், அதனை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அடுத்து இப்படியெல்லாம் சேர்ந்து மூலமா அடுத்து பிலாத்தினுடைய படிக்கட்டு ஏறினா, ஒரு படிக்கட்டு ஏறினா 10 வருடம் அவருடைய தண்டனை குறையும் என்று சொல்லியிருந்தார்கள். எவ்வளவு மோசமான நிலைமையில. ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஜென்ம பாவத்துக்கும் சரி கர்ம பாவத்துக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தினால் மாத்திரமே மனிதன் மீட்பு பெறுகிறான். கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு கிடைத்த ஒரு ஈவு, கடவுளுடைய ஈவு. இட் இஸ் a gift from God. நாம் தகுதியற்றவர்கள், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே, while we were yet sinners, he gave his only begotten son, Lord Jesus Christ, to die for us. எவ்வளவு பெரிய அன்பு இல்லைங்களா? ஆகினால லுத்தர் சொன்னது, ஆகினால கிறிஸ்துவினாலே விசுவாசத்தினால் மட்டுமே, கிறிஸ்துவினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, அடுத்து வேத வசனத்தினால் மட்டுமே, வார்த்தையினால் மட்டுமே, கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதனால் மாத்திரமே என்று சொல்லி 5 சோலாஸ்களை நாம் பார்க்கிறோம். அதாவது பேசிக் பிரின்சிபிள்ஸ், அது பேசிக் கீஸ். அந்த 5 காரியங்களின் அடிப்படையிலே தான் அதாவது இந்த சீர்திருத்தவாதிகள் அந்த காலத்தில் கடவுளுடைய காரியங்களை, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கிருபையை, கடவுள் மேல் வைக்கின்ற விசுவாசத்தை, கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற விசுவாசத்தை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற காரியத்தினாலே இந்த காரியம் முடியும் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் கடவுளை அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த காரியத்தை செய்தார்கள். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன், ஸ்கிரிப்சர் அலோன், கிரைஸ்ட் அலோன், க்ளோரி டு காட் அலோன். 5 சோலோஸ் என்று பார்க்கின்ற போது பேசிக் கீ பிரின்சிபிள்ஸ் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க மார்ட்டின் லூத்தரை கடவுள் தெரிந்து கொண்டார். அடுத்து இவர்கள் செய்த இன்னொரு வேதனையான ஒரு காரியம் என்னென்றால், உத்தரிக்கும் ஸ்தலம் என்று சொல்லி, இன்னைக்கு சாவரவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண பிறகு நம்முடைய விசுவாசம் என்ன? நியாய தீர்ப்பு நாளில கடவுளுடைய 2ஆம் வருகையில மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:13 பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுதான் வேத வசனம், வேதத்தின் ஆதாரம் அதுதான். ஆனால் இவர்கள் சொன்ன காரியம் என்ன? பர்கேட்ரி, தேர் இஸ் a பர்கேட்ரி, உத்தரிக்கும் ஸ்தலம். இங்க சாகுறவர்கள் நேரா அங்க போய் சேர்ந்துருவாங்க. அதன் பிறகு மரணத்திற்கு பிறகு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் விண்ணுலகம் செல்ல முடியாது, பரலோகம் செல்ல முடியாது, உத்தரிக்கும் ஸ்தலம் வரைக்கும் சென்று அங்க தங்கிடுவாங்க. அது ஃபைனல் டெஸ்டினேஷன் முன்னாடி முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப்பு. அங்கதான் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பணத்தை வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ட்ரன்ஸ் கேட் அதுதான். இவங்களுக்கு தான் அந்த இது கொடுத்துருந்தது, லைசன்ஸ். தே ஆர் தி லைசன்ஸ் ஹோல்டர்ஸ். என்ன மோசமான ஒரு காரியம், கடவுளுடைய வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அங்கு தங்கிவிடுகிறவர்களை பின் உயிருள்ளவர்கள் செய்யும் ஜபத்தினாலும், இன்னைக்கு பார்க்குறோம், அவர்கள் சொன்ன ஒரு காரியம், இந்த ஜபமாலை நற்செயல்களினாலும் புண்ணிய காரியங்கள் செய்கின்றதுனாலும் காணிக்கை செலுத்துவதனாலும் அவர்கள் விடுதலை அடைந்து மோட்சத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்வார்கள். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ, எவ்வளவு செய்றீங்களோ அதை வைத்துதான் அவர்கள் நியாயத்திற்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு போதகத்தை ஏற்படுத்தினார்கள். காரணம் என்ன என்றால், திருமறை அன்றைக்கு அவர்கள் முன்பாக இல்லை. திருமறை என்பது லத்தீன் பாஷையில் இருந்தது. இன்றைக்கு நமக்கு எல்லாருடையும் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, கன்னடாவில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் வச்சுருக்கோம். ஒருவேளை நான் ஹீப்ரூலேயோ இல்லை கிரீக்லேயோ வந்து இது பண்ணால் எனக்கு மட்டும் தான் புரியும், படிச்சுட்டு வந்துடும், மற்றவர்களுக்கு புரியுமா? அதே போல தான் அன்றைக்கு கத்தோலிக்க போதகர்கள், போப் முதற்கொண்டு மற்றவர்கள் எல்லாரும் லத்தீன் பாஷையில் இருக்கின்ற பைபிள் அன்றைக்கு இருந்தது. எபிரேய பாஷை, கிரேக்க பாஷை, லத்தீன் பாஷை தான் அன்றைக்கு அரிஸ்டோக்ரேட்ஸ், அந்த பெரிய பெரிய அதாவது சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் பேசுகின்ற பாஷை லத்தீன் பாஷை. இங்கிலீஷ் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ் லாங்குவேஜ் இதெல்லாம். ஆனால் ஒர்க்கிங் கிளாஸ்
எல்லா கிளாஸ் மக்களும் தேவை கடவுளுக்கு என்று சொல்லி லுத்தர் அதனை உடனடியாக ஜெர்மன் பாஷையிலே அவர் மொழிபெயர்த்தார். ஆகவே மறைந்த புதையல் போல் இருந்தது. மற்ற காரியங்களை அவர்கள் அதாவது மற்ற பாரம்பரியங்களை போதித்துக் கொண்டிருந்தார்கள். போப்புவினுடைய கருத்துக்களை அவர்கள் போதித்துக் கொண்டிருந்தார்கள். பிரான்சிஸ் டொமினிகன் டீச்சிங்ஸ், அரிஸ்டாட்டிலுடைய டீச்சிங், இவைகளெல்லாம் சொல்லி கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறைத்தார்கள். மோட்சம் செல்ல எளிய வழி துறவரம், செலபேசி, கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆணும் பெண்ணும். இன்னைக்கு கூட அந்த இது காரியங்கள் நடக்கும். ஆனால் அதனால அல்ல, கிறிஸ்துக்காக உண்மையாக வாழுகின்ற போதுதான் மீட்பு என்பது வருகிறது. அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் அவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து மடத்துல போய் உடலை வருத்தி கொண்டு அவர்கள் ஃபாஸ்டிங் இருப்பதும் பிச்சை எடுப்பதும் போன்ற இந்த காரியங்கள்லாம் செய்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி இன்னைக்கு இது போல சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இந்த ஐயரை வந்து கூப்பிடணும், சரியா தலை கெட்டு போய் இதெல்லாம் சொல்றாரு, போய் பிச்சை எடுத்துன்னு சொல்றாங்களே. அப்படி அன்றைக்கு நிலைமை இருந்தது. குருடனுக்கு வழி காட்டுகின்ற குருடனுக்கு ஐயோ என்று சொல்லி வசனம் இருக்கிறது. மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை வேதத்திற்கு விரோதமான காரியத்தில் வழிநடத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருவிருந்து உயிரோடு இருப்பவர்களுக்கு மாத்திரமல்ல மரித்தவர்களுக்கும் கூட வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் சாதாரண விஷயம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல மரித்தவர்களுக்கும் வெறும் அப்பம் மட்டும், திராட்சை ரசம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து திருச்சபையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்பினார். ஆகவே லுத்தரை அவர் தெரிந்து கொண்டார். லுத்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கின்ற போது சுருக்கமான சொல்லியிருந்தது. லுத்தருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெர்மனியில் இருக்கின்ற சக்சோனி மாநிலத்தில் ஐஸ்லேபன் பட்டணத்தில் அவர் 1483ஆம் ஆண்டிலே அவர் பிறந்தார். அவருடைய தகப்பனார் பெயர் ஹான்ஸ் லுத்தர் மார்க்ரெட். 10/11/1483 பிறந்தார். 10th நவம்பர், அதே நாளில் தான் நானும் பிறந்தேன். ஆனால் வருடம் கிடையாது. ஆண்டவர் நன்றி சொல்கிறார். ஆனால் அவர் செய்த சாதனைகளில் நான் 1% கூட என்னால் செய்ய முடியலன்னு தான் நான் சொல்லி கடவுளுக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் அதே நாளில் நானும் பிறந்தேன். அந்த ஒரு நினைவாகத்தான் எனக்கும் பெயர் வைத்தார்கள் மார்ட்டின் என்று சொல்லி. மார்ட்டின் லுத்தர் பிறந்த அந்த நாளிலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற போது அந்த நாள் செயின்ட் மார்ட்டினுடைய புனித நாள். ஆகவே தான் அவருக்கு மார்ட்டின் என்ற பெயரை வைத்தார்கள். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த நாள் ஆல் செயின்ட்ஸ் டே. ஸோ ஆகினால அதன் நினைவாக செயின்ட் மார்ட்டின், அவருடைய நினைவாக அவருக்கு மார்ட்டின் என்ற பெயரை வைத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதன் பிறகு அவர் படித்து பல துறைகளிலே அவர் உயர்ந்தார். உயர்ந்த பிறகு பிஏ அவர் முடித்தார், தத்துவத்தில் இளங்கலை பட்டம். அதன் பிறகு எம்ஏ 21 வயதில் எம்ஏ பட்டம் பெற்றார். அவர் ஜபத்தோடு படித்தார். அவர் நல்ல வயலினிஸ்ட், ஒரு மியூசிஷியன். லைப்ரரியில் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் படிக்கிறதுக்காக. இந்த காலத்தில் வந்து மொபைலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் யோசிக்கணும். லைப்ரரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், குரூப் டிஸ்கஷன்னு, படிப்பில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். அவர் அந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நைட்டில் இந்த விளக்கில் எவ்வளோ நேரம் தான் படிக்க முடியும். ஆகினால எல்லா மாணவர்களும் காலை நேரத்தில் படிக்கிறதுக்காக உற்சாகப்படுத்தினார். நான் படிக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் படிச்சிருக்கிறார். அவ்வளோ கடுமையாக அவர் உழைத்து அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தார். ஒரு நாள் அவர் நூலகத்தில் அந்த லைப்ரரியில் பார்க்கின்ற போது ஒரு சங்கிலினாலே ஒரு பெரிய புஸ்தகம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதனை அவர் எடுத்து பார்க்கின்ற போது வேதாகமம். அது படித்த பிறகு தான், ஐயோ இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கட்டி வச்சிருக்காங்களே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதனுடைய நிலைமை. அதனை படித்த பிறகு அவரில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உணர்ந்தார். அவருடைய தந்தை என்ன நினைத்தார் என்றால், அவர் ஒரு சுரங்க தொழிலாளி. என் மகன் நல்லா படித்து அவன் ஒரு லாயராக போயிட்டு அவன் இது அரசவையில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தார், நல்ல பணம் சம்பாரிச்சு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தலாம், அவனும் நடத்தலாம் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த நிலைமையை அவர் பார்த்தபோது
பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், மோட்சத்துக்கு செல்ல வேண்டும், ஆகவே இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவருக்கும் ஒரு அந்த ஆசை இருந்தது. பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் இருக்காது. அதனால லுத்தர் கூட என்ன பண்ணாரு, நான் மடத்துல போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து அங்க கடுமையான துறவரத்தை அவர் மேற்கொண்டு எல்லா காரியத்தையும் செய்தார். இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படல. என்ன ஒரு காரணம்னா, திருப்தி ஏற்படாத காரணம் மற்ற காரியங்கள்லாம். அதன் பிறகு அவர் டாக்டரேட் பட்டம் பெற்ற பிறகு பேராசிரியராக அவர் டீச் பண்ண அனுப்பினார். அந்த இடத்துல கூட அரிஸ்டாட்டிலை பத்தி தான் சொன்னாங்க. அவர் குரு பட்டம் பெற்ற பிறகு டாக்டரேட் இன் டிவினிட்டி பெற்ற பிறகு அந்த மடத்துல கடுமையாக உழைத்து அவருக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் வாசித்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் மாத்திரமே ரோமருக்கு எழுதின நிருபத்துல பார்க்கின்ற போது அந்த வசனம் அவருடைய உள்ளத்திலே அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. அவர் மேல் வைக்கின்ற விசுவாசத்தை விட்டு ஏன் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும்? ஆகவே அவருடைய அதாவது வேதத்தை நாம் வெளியரங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அரிஸ்டாட்டிலை பற்றி அவர் சொல்லவில்லை, கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்ல ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் பார்க்கின்ற போது அவரிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட காரியம் என்னென்று பார்க்கின்ற போது, ஒரு நாள் அவர் போய்கொண்டிருந்த போது ஒரு கத்தி, எல்லாம் ஒரு குறுவாள் வச்சிருப்பாங்க அவங்க இது பக்கத்தில் இடுப்புக்கிட்ட, அது குத்தி அவருடைய தொடை பகுதியில் பெரிய காயம் ஏற்பட்டு நிறைய ரத்தம் போய் செத்துருவார் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதன் பிறகு அவருடைய நெருங்கிய நண்பர் அலெக்சியஸ் என்றவர் திடீர்னு இறந்துட்டார். அதன் பிறகு அவர் கல்லூரிக்கு போகின்ற போது, இது அதாவது டாக்டர் பட்டம் பெறுவதற்கு முன்பதாக நடந்த சம்பவம். அப்பொழுதுதான் அவர் ஒப்பு கொடுத்து போனார். பெரிய மழையில் அந்த இடி மின்னல்ல மாட்டிக்கின்னு பெரிய இடியோட கால் முன்னாடி வந்து விழுந்தது. அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் அச்சிஸ்ட மரியாளே என்று சொல்லி அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, அவருடைய ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அந்த காலத்தில் இருந்த அந்த நிலையை தான் அவர் சொன்னார். ஆனால் இவரை கொண்டு தான் திருச்சபையை ஆண்டவர் சீர்திருத்தம் பண்ணினார். என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கடவுளுடைய கிருபையால் அவர் காப்பாற்றப்பட்டு அதன் பிறகு ஊழியத்தில் அவர் சேர்ந்து கடைசி வரைக்குமாய் அவர் திருச்சபைக்காக உழைத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 1517 வருடத்தில் அவர் சக்சோனி வித்தன்பர்கில் உள்ள ஆல் செயின்ட்ஸ் திருச்சபையில் போப் செய்கின்ற எல்லா அவலங்களையும் அவர் எழுதி, இப்படி செய்கின்ற அந்த காரியம் தவறானது, வேதத்துக்கு தவறானது, பாவ மன்னிப்பு சீட்டை விற்கக்கூடாது என்று அவர் சொல்லி தைரியமாக அந்த காரியத்தை எதிர்த்தார். அடுத்து உத்தரிக்கும் ஸ்தலம் என்பது கிடையாது. பாவ மன்னிப்பு இலவசமாக கடவுளுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே 95 நியாயங்களை எழுதி இந்த விஷயத்தை என்னிடத்துல டிபேட் பண்ண யார் நீங்கள் விரும்புங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர் கேட்டார். ஆனால் யாரும் வரவில்லை. அந்த கேசல் அது ஆலயம் அதில் அங்கே சென்ற பிறகு அந்த இடத்தை நான் பார்த்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. ஆனால் அந்த 95 நியாயங்கள் எப்பொழுது எழுதி ஒட்டினாரோ அந்த நாளிலிருந்து சீர்திருத்தம் துவங்க ஆரம்பித்து விட்டது. அந்த காலத்தில் இந்த அந்த பிரிண்டிங் மிஷின் வந்த காரணத்தினால அதனை அச்சடித்து எல்லா இடத்துலையும் வேகமாக அது பரவ ஆரம்பிச்சது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இவர் அதாவது போப் தலைமையிடத்திற்கு அவர் விரோதமாக செய்கிறார் என்று சொல்லி போப்புக்கு இந்த விஷயத்தை தெரிவித்தார்கள். போப்புக்கு இந்த விஷயத்தை தெரிவித்த பிறகு அங்கிருந்து கடிதம் வருகிறது, உடனடியாக அவரை அங்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் போகிறார். போய் போப்பை பார்த்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போன பிறகு அவருடைய நிலைமை பார்த்து இன்னும் மோசமாக இருந்தது. இங்கே இருக்கிற நிலைமை காட்டிலும் அங்கு ரோம் கிட்டத்தட்ட நரகத்தை போன்ற ஒரு காட்சியை அவர் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். இனி இவர்கள் செய்வதை விடவே கூடாது என்று சொல்லி அவர்களை அதாவது எப்படியாவது இந்த அது கள்ள உபதேசத்திற்கு, அவருடைய பொய்யான போதகத்திற்கு, பொய்யாக கடவுளுடைய காரியங்களை அவர்கள் பயன்படுத்துவதை எதிர்த்து தீர வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து மறுபடியும் வந்துவிட்டார். அவர் எழுதின புஸ்தகங்கள் நீ எழுதினது இல்லை,
என்று சொல்லி மறுக்க வேண்டும், இல்லை என்றால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி டாக்டர் ஜோஹனஸ் எக் என்பவர் அவரோடு கூட, அதாவது அதை டிபேட் பண்ணத்தக்கதாக போப் அனுப்புகிறார். அவன் அந்த விஷயத்தில் ரொம்ப சூரப்புலி. ஆனாலும் மார்ட்டின் லூத்தர் இவரும் கிரேட் ஸ்காலர், இது டாக்டரேட் இன் தியாலஜி. அதனால இவரும் அவன் என்ன நினைத்தான் என்றால், எப்படியாவது இவரை இந்த காரியத்திலிருந்து, அதாவது இந்த காரியத்தில், அதாவது இந்த வாக்குவாதம் செய்து அவரை வென்றுவிடலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. இந்த பணப்பெட்டியை அவர் வைத்துக்கொண்டு இவ்வளவெல்லாம் இவர் போராடி கொண்டிருக்கிற போது, இன்னொரு பக்கம் ஜான் தெக்சல் என்பவரை போப் நியமித்து இந்த பண சீட்டுகள், அந்த பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் விற்று கொண்டு வர அவர்களை நியமிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான்னா, வந்து மியூசிக்கோட இது ஒரு ட்ரூப்பாக ஒரு ஊருக்கு போனால் எப்படி இருக்கும் மோசா, ஒரு ஏரியாவுக்கு நல்லா கிட்டார் அடிச்சுன்னு இது எல்லாம் வாசன் போகும்போது எல்லாம் பார்க்கும்போது பாவ மன்னிப்பு சீட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன், உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் செத்தவங்களுக்கும் சாவு போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் போடுற அந்த சத்தம் அந்த காணிக்கையினுடைய பெட்டியில் உடம்பு செத்து போனவோ அங்கே காத்துருக்குறாங்க பர்கேட்ரியில் உத்திரிக சரத்தை, அவங்க டக்குன்னு போயிடுவாங்க முடியாது உள்ள மோட்சத்துக்கு. இந்த சத்தம் கேட்ட உடனே கேட்டு கிடக்கிறவங்க உள்ள நுழைச்சிடுவாங்க. ரொம்ப வித்தைகளை காட்டி ஒரு ஹைஃபை டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அதன் பிறகு இவரை கைது செய்தார்கள். கைது செய்த பிறகு போப்புனுடைய பிரதிநிதி இன்னொருவன் காயத்தான் என்று சொல்லி அவன் லுத்தரிடம் மறுபடியும் வாதம் பண்ண ஆரம்பிச்சு நீ எழுதுனதெல்லாம் தப்புன்னு சொல்லு, உன்னை விட்டுற. அவர் சொல்றாரு, இல்லை கிடையவே கிடையாது. அவரிடத்துல வாதம் செய்து வெல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்டு ஆட்களை அனுப்பி அவரை கொல்ல அவன் முயற்சித்தான். அதுவும் அவர் தெரிந்து அவர் தப்பித்து விட்டார். அதன் பிறகு இன்னொருத்தர், இப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணால் லுத்தர் வழி வரமாட்டார்னு சொல்லி என்ன பண்ணார், மில்தீஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை அது போப் அனுப்புறார். போப்புக்கு எல்லா கலையும் தெரியுது, எப்படி எந்தெந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் யாரை எப்படி பண்ணால் வழிக்கு வருவாங்கன்றது. அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. மில்தீஸ்ன்றவர் அவர் சாந்தமாக லுத்தர்கிட்ட பேசுகிறார், எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனாலும் அவர் ஏற்றுக்கிறதில்ல. அவர் போய்டுறார். ஏன்னா அவர் ரொம்ப சாந்தமாக பேசுறதுனால அவர் போயிட்டார். ஏன்னா இன்றைக்கி நம்ம கேட்ட வசனத்தில் இருக்குதுல்ல, மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவரையும் அனுப்பினார். ஆனால் நீதிக்கு முன்பாக அது நிற்கவில்லை. மார்ட்டின் லூத்தருடைய நீதிக்கு முன்பாக அது நிற்கவில்லை. அவர் எழுதின அந்த 95 நியாயங்களும் அச்சடிக்கப்பட்டு எல்லா இடத்திலும் பரவினது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. அதன் பிறகு 1522ஆம் வருடத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியில் அவர் புதிய ஏற்பாட்டை ஜெர்மனி பாஷையில் மொழிபெயர்த்தார். 1534ஆம் வருடத்தில் பழைய ஏற்பாட்டை அவர் ஜெர்மனி பாஷையில் மொழிபெயர்த்தார். ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில், எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறார்ன்றது அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் தியாலஜி படிக்கும்போது தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார். இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக நம்ம பைபிள் வச்சுக்கணும், கஷ்டப்பட்டு செய்தார். 1522ஆம் வருடத்தில் அவரை திருச்சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணினார்கள். சத்தியத்துக்காக நின்றது நிமித்தமாக அவரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணினார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. நீ செய்வதே அநியாயம், நீ என்னை நீக்கலாமா? திருச்சபையின் நாயகர் கிறிஸ்து அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி அதனை கொளுத்தி போட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இந்த 95 நியாயங்கள் எல்லா இடங்களும் ஐரோப்பாவிலெல்லாம் போயிடுச்சு, யூரோப்பியன் கண்ட்ரிஸில். ஜெர்மனியில் நார்த் பகுதியில் இருக்கின்ற, வடக்கு பகுதியில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு ஆதரவாகவும் தெற்கு பகுதியில் இருக்கிறவர்கள் இவருக்கு எதிர்ப்பாகவும் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இந்த ஒரு அதைரியமான ஒரு காரியங்கள் அவரிடத்தில் சொல்லப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு பதில் என்ன என்றால், இது கர்த்தருடைய நாமத்திலே தொடங்க பெற்றிருந்தால் வாழும், இல்லை என்றால் அது வீழ்ந்து போகும்.
அடுத்து அந்த சொற்போரிலே பார்க்கின்ற போது இந்த எக் என்பவன் திருச்சபையின் பாரம்பரியத்தை குறித்து அவன் வாக்குவாதம் பண்ணினான். ஆனால் லுத்தர் சொன்னார், சத்திய வேதாகமம் ஒன்றே எந்த போதனைகளையும் நிர்ணயிக்கும் உரைக்கல் என்று சொல்லி. இவளெல்லாம் செய்த பிறகு அவர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார்கள். இருக்கின்ற சில நூல்களை வைத்துக்கொண்டு இவைகளெல்லாம் நீ எழுதவில்லை என்று சொல், உன்னை விட்டு விடுகிறோம், இல்லை என்றால் அவ்வளவுதான், நீ பயமுறுத்தினார்கள், கொன்று விடுவோம் என்று சொல்லி. இங்கே நம்ம மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்ற போது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிப்பவர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இவ்வளவெல்லாம் ஆன பிறகு இவரை அதிகமாக எதிர்த்தது 5ஆம் சார்லஸ் என்ற மன்னர். 5ஆம் சார்லஸ் மன்னர் என்ன பண்ணார், ஓம்ஸ் என்ற இடத்துல 1521ஆம் ஆண்டில் ஒரு கூட்டத்தை கூட்டி லுத்தரை வரவழைத்து அங்கே அவரிடத்துல விளக்கம் கேட்டார். அங்கே போகக்கூடாது சொல்லி லுத்தருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, போனேன்னா அங்கே கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்றால், பகைவர்கள் விட்டன்பர்க் முதல் ஓம்ஸ் வரை தீ மூட்டினாலும் நான் அங்கே செல்வேன். அதே போல வீடுகளின் மேல் எத்தனை ஓடுகள் உண்டோ அத்தனை பேய்கள் அங்கே இருப்பினும் நான் செல்வேன். இதுதான் லுத்தர் சொல்லி தைரியமா போனார். அரசர் முன் ஜபத்துடன் மார்ட்டின் லுத்தர் இருந்தார். தான் எழுதியதை அவர் மறுக்கவில்லை. மக்களின் ஆன்மீக மீட்புக்கென்றும் இறைமாட்சிமைக்கென்றும் சத்திய வேதாகமத்திற்கேற்ப தம் நூல்களை தாம் எழுதியதாக அவர் கம்பீரமாக லத்தீன் பாஷையிலும் ஜெர்மனி பாஷையிலும் சொன்னார்கள். இவைகள் சத்திய வேதத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. இது தவறு என்று நீங்கள் நிரூபிக்காத வரை நான் இதனை மறுக்க மாட்டேன். ஐ வில் ஸ்டாண்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையில நான் நிற்கிறேன் என்று சொல்லி உறுதியாக நின்றார். ராஜாவுக்கு கோபம் வந்து எழுந்து போயிட்டான். அதன் பிறகு ராஜா குரோதமாக இந்த மாதிரி பேசிட்டான்னு சொல்லி அவர்கள் கண்டமெல்லாம் அவரை அடித்து கொல்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனாலும் அவருடைய நண்பர்கள் அவரை காப்பாற்றி அவரை கொண்டு வந்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு பாடுகளின் மத்தியில அவருக்கும், அதாவது செலிபசி என்று சொன்ன இந்த பொய் காரியத்தை நம்பவில்லை. துறவரம் ஏற்றிருந்த நிலையில அவர் ஏன் கடவுள் தான் குடும்பத்தை படைத்தார், ஏன் நான் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருடைய நண்பர்கள் எல்லாம் இந்த பக்கம் இவர் போராடி கொண்டிருக்கின்ற போது ஜெர்மனியில மற்ற அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அதாவது இதை ஒரு போர்க்களம் போல மாற்றிவிட்டார்கள். ஆலயங்களில் அப்பம் திராட்சை ரசம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தது திருமணம் ஆகாத துறவரத்தை கொண்டிருந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இது லுத்தருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அவர் என்ன நினைத்தாரோ அந்த காரியத்தை நடந்தது. ஆகினால இவரும் திருமணம் செய்து கொண்டார். இவ்வளவு காரியம் செய்த பிறகு 42 வயசுல அவர் கல்யாணம் பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 34 வயசுல சீர்திருத்தத்தை செய்தார். 42, அதாவது தன்னுடைய இளமையை அவர் கடவுளுக்கு என்று பரிசாக கொடுத்தார். சாதாரண விஷயம் இல்லை. கடவுள் அவரையும் ஆசீர்வதித்து 6 பிள்ளைகளை கொடுத்தார். அவரால் ஆசீர்வதிக்க முடியும் இல்லைங்களா? அந்த அவருடைய மனைவி அதிகமாக அவர் நேசித்தார். என்னுடைய மனைவிக்கு ஈடாக பிரான்ஸை எழுதி கொடுத்தாலும் பத்தாது, போதாது. அந்த மாதிரி அவர் ரொம்ப உயர்த்தி தன்னுடைய மனைவியை உயர்த்தி அவர் வாழ்ந்தார். குடும்பத்தில் கூட ஒரு நல்ல ஒரு சாட்சியாக அவர் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதன் பிறகு 1926 பார்க்கின்ற போது எல்லா லுத்தரன் சபைகளிலும் கம்யூனியன் வழங்கப்பட்டது. இந்த சார்ல்ஸ் மன்னன் வந்து பேசின பிறகு நடந்த அந்த காரியத்தில் இவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள். ஆகவே இவர்கள் எதிர்மறுக்கிறவர்கள் பிராட்டஸ்டன்ட் என்று சொல்லி அவர்களை பிரித்தார்கள். உடனடியாக சந்தோஷமாக எல்லா திருச்சபைகளிலும் கம்யூனியன் பிரெட் வித் வைன் வழங்கப்பட்டது. அடுத்தது தனியாக ஒரு லிட்டர்ஜி, ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் இருக்குதுல்ல இன்றைக்கு, அதுபோல தனியாக அந்த லிட்டர்ஜி எழுதப்பட்டது. அது பயன்பாட்டுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, ஸ்மால் கேட்டகிசம், சிறிய கத்தேகிசம், அது கல்லாதவருடைய வேதம் என்று சொல்லி எல்லாரும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் அதில் அவர் கவர் பண்ணியிருப்பார். அதே போல் லார்ஜ் கேட்டகிசம் வந்தது. அதன் பிறகு 1530 அவருடைய நண்பர் பேராசிரியர் பிலிப் மெலாங்டன் அவர்
5ஆம் சார்ல்ஸ் மன்னன் கூட்டிய கூட்டத்தில் ஆக்ஸ்பர்க் அறிக்கைகள், ஆக்ஸ்பர்க் அந்த இடத்துல கூட்டினார். ஆக்ஸ்பர்க் கன்ஃபெஷன் என்ற ஒரு அறிக்கை, அது அதாவது விசுவாசிகளுடைய லுத்தரன் விசுவாச அறிக்கையில் மிக மிக முக்கியமானது ஆக்ஸ்பர்க் கன்ஃபெஷன். அதன் பிறகு ஸ்மால் கால்டன் சங்கதிகள் என்று சொல்லி இன்னொரு இடத்துல ஸ்மால் கால்டன் என்ற இடத்துல கூடின போது ஜனங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதனை அறிக்கையாக எழுதி அதனை வெளியிட்டார். அது கூட நம்முடைய லுத்தரன் விசுவாசத்தில் அது அசைக்க முடியாத விசுவாசத்தை கொடுக்கின்ற ஒரு பதிப்பாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இவ்வளவு காரியங்களை செய்த லுத்தர் கடைசியில் 1540 எந்த வருடம் 47ஆம் வருடம் பிப்ரவரி 18ஆம் நாளிலே தன்னுடைய 63வது வயதிலே அவர் இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு கடவுளால் அழைத்துக் கொள்ளப்பட்டார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆகவே அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக வாழ அந்த வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து அந்த பாக்கியத்துக்குள்ளாக சேரத்தக்கதாக லுத்தரும் கடந்து சென்று விட்டார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, லுத்தரன் சபையாகிய நமக்கு வேதம் இருக்கிறது. எவ்வளோ பேர் நாம் படிக்கிறோம் டெய்லி? அவர் ஜபிக்கிற வீரர், ஜப வீரர். நம்ம ஜபிக்கிறோமா குடும்பங்களில்? ஜபிக்க வேண்டும். அடுத்தது இந்த ஆசீர்வாத தட்டு, இந்த காரியங்களெல்லாம் விட்டுறணும். இன்றைக்கு மிக மோசமான நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு யோசிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆகவே மார்ட்டின் லுத்தர் விட்டு சென்ற அந்த ஹெரிட்டேஜ், அந்த திருச்சபையினுடைய நற்பண்புகளை, குணாதிசயங்களை நாம் பின்பற்றி அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம் வாழ்ந்து நாமும் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு பரலோகத்தில் கடலோடு சேர்ந்து வாழ்கின்ற அந்த பாக்கியத்துக்குள்ளாக பரிசுத்தாவின் தவை நம்மை நடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல கடவுளே, உம்முடைய தாசனுக்கு மார்ட்டின் லுத்தர் சாஸ்திரியாருடைய ஜீவிய சரித்திரத்தையும் அவர் செய்த சாதனைகளையும் திருச்சபையிலே அவர் ஆற்றின மாபெரும் தொண்டுகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே கர்த்தாவே இந்த 503வது சீர்திருத்த ஆராதனையோடு கூட சகல பரிசுத்தவான்களுடைய நாளாகவும் ஆசரிக்க இந்த 21வது திருத்துவ பண்டிகை நாளில் நீர்களை வழிநடத்தினதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாங்கள் அநீதியை எதிர்த்து நின்று ஆண்டவரே என்னுடைய முன்னோடியாக எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக விளங்குகின்ற சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லுத்தர் சாஸ்திரியாக நாங்களும் பின்பற்றி ஆண்டவரே வேதத்தை நாங்கள் நேசிக்கவும், ஜபத்தில் அவரை போல ஆண்டவரே நாங்கள் அதிக நேரத்தை கழிக்கவும், ஆண்டவரே சுவாமி பொய் போதகத்தை நாங்கள் எதிர்க்கவும், சுத்த சுவிசேஷத்தில் நாங்கள் வளரவும், உமக்கேற்ற சாட்சிகளாக அநீதியை எதிர்த்து நீதிக்காக ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக எங்களை நீ நடத்த வேண்டுமாய் எங்களை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இவ்வளவு நேரம் சுவாமி இந்த ஆண்டவரே ஒரு கர்த்தாவே நீண்ட நெடிய பிரசங்கத்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அநேக நேரங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்க உம்மிடத்தில் ஜெபிக்கின்ற காரியங்களை நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீர் பரிசுத்தாவினர் உற்சாகப்படுத்துகிறீர். அன்றைக்கு ஆண்டவரே மார்ட்டின் லுத்தர் சாஸ்திரியார் இந்த மாபெரும் சாதனையை செய்தார் என்றால் அவர் ஒரு ஜப வீரர். அந்த ஜபத்தை பார்த்து ஆண்டவரே நீர் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தினீர். நாங்களும் கூட ஆண்டவரே சுவாமி
ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ளாக வராமல் ஆண்டவர் 95% மக்கள் இருக்கிற என்னுடைய தேசத்துக்காக நாங்களும் ஆண்டவர் அதிக நேரம் ஜெபிக்கவும் உம்மிடத்திலே மன்றாடி புலம்பவும் சுவாமி திறப்பின் வாசலில் இருக்கின்ற மக்களாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கர்த்தாவே சுவாமி உம்மை ஆராதிக்க தொழுதுக்குள்ள எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். முகாம சங்கத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷ கல்வி ஞானத்தை அருளி செய்திருக்கிறோம். நோயை பட்டிருக்கின்ற மக்களுக்கு பரம வைத்தியராக சுகத்தையும் பலத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் ஆசரிக்கின்ற மக்களுக்காகவும் விசேஷ நிகழ்வுகளுக்காக ஜெபிக்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, என்னுடைய தேசத்தை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்து தலைவர்களுக்கு நல்ல ஆண்டவரை புத்தியை நீர் கொடுத்து அவர்கள் ஒரு நல்ல நீதியான ஆட்சியை ஆண்டவர் எல்லா மக்களுடைய நல்வாழ்வுக்கு என்று கொடுக்க கிருபை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான அநீதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நீதி கிடைக்கும்படி செய்திருக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய எந்த காரியத்தையும் உம்மோட பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்னைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது ஒன்றான குமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளின் நிமித்தமும் மரணத்தின் நிமித்தமும் தேவரே எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று மிக பணிவன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 286வது பாடலை பாடுவோம். ஆனந்தமாகவே ஆதிபிதா தம்மை அர்ச்சனை செய்திடுவோம். அந்த நேரத்தில் கடவுளுடைய ஊழியத்திற்கு நாம் வணங்கி படைப்போம். ஆ
ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, உடைய சன்னிதானத்திலே நாங்கள் படைத்திருக்கின்ற எங்களுடைய எளிய காணிக்கை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து உம்முடைய ஊழியத்திற்கென்று இது பிரயோஜனப்பட என் கிருபை செய்திடும். கர்த்தாவே, இந்த காணிக்கையோடு எங்களை ஜீவ பலிகளாக உடைய பாதத்திலே ஒப்புவிடுகிறோம். எங்களை நீர் ஏற்றுக்கொள்ள சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதினாலும் எங்களை இடைக்கட்டி பாதுகாத்து வழிநடத்தும் அறிவிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதுமாய் பரிசுத்த ராபோஜனத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் மனமாக பாடல் புஸ்தகத்தில் 18ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கையை நாம் அனைவரும் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய கிருபையை பொறுமையும் தருவீர். நான் மனத்தினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணேன் என்று மனசாவிட்டு அறிக்கின்றேன். ஆவதையோடு சுவாமி, நான் நடத்துவது நியாயமா? என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாது. தேவரின் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடங்களை மரணத்தை பார்த்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அது சம்மதியாமல் அதை அனுபவிக்கும். பிரியமான பிள்ளையாக நடக்கும். பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தி பலத்தை தந்துடும். இனி நான் சாகும் வேளையிலே உடைய மோட்ச ராஜ்யத்தில் செல்வதற்கு ஆயத்த பண்ணியுடன் சுவாமி. ஆமென். அனைவரும் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நம்முடைய எல்லா பாவ குற்றங்களையும், அந்தரங்க பாவ குற்றங்களையும், அசுத்தத்தாலும் அஜாக்கிரதையாலும் செய்த நம்முடைய எல்லா மீறுதல்களையும் கடவுளிடத்திலே நாம் அறிக்கை செய்து ஆண்டவர் கொடுக்கின்ற பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட நான், என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். உங்களோடு
சகல வான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது
கர்த்தருடைய திருவிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. திருவிருந்தாளிகள் வந்து பங்கு பெறும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நேரத்தில் சீர்திருத்தல் பாடல்களை சபையார் பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்கி புசியுங்கள். கிறிஸ்துவனுடைய திருச்சரீரம் பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்பட்டது. வாங்கி புசியுங்கள். கிறிஸ்துவனுடைய திருச்சரீரம் பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பாரப்படுங்கள். புதிய உடன்படிக்கைக்குரிய கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம் பாடல் எண் 640 பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றிக் கொள்ளும் திட விசுவாசத்துக்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் மனலான சிநேகத்துக்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்க பண்ண வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் யுகாயுகங்களாய் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறோம். அது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பறிந்து நிலைத்திருக்கவும் மது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அது தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
தொண்டர் வாழி வாழி திரியேக வாழி வாழியே வையகம் தானே சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Please be seated.